உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1820 ஜூலை 18 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற சஃபக்குடைய சட்பெரியில் இருக்கிற ஸ்டோர் ஸ்ட்ரீட்டில் பிறக்கிறார் சர் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி. இவர் கூட பிறந்தவங்க 2 எல்டர் பிரதர்ஸும் 2 யங்கர் பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான வில்லியம் வுட் ஹம்ஃப்ரி ஒரு பேரிஸ்டர் அட் லாவாக இருந்திருக்கிறாங்க, அதாவது வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஸ்டாம்ப்ஸை விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக விநியோகிப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1824ஆம் ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரிக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சட்பெரியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய 2 யங்கர் பிரதர்ஸ் அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க. இவருடைய 2 யங்கர் பிரதர்ஸுமே ட்வின் பிரதர்ஸ், அதாவது 2 பேருமே ஒரே நாளில் பிறந்தவங்க. ஸோ அவங்க குழந்தைகளாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. இது ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இந்த ஒரு பெரிய இழப்பு இருந்த போதிலும் கூட ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இன்னொரு பக்கம் இவருடைய பள்ளி படிப்பை ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. பிறகு 1829ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அதே சட்பெரியில் இருக்கிற சட்பெரி கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லத்தீன் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி படித்து வந்தாங்க. பிறகு 1832ஆம் ஆண்டு இவருடைய 12 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய 8th கிரேடை முடிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தான் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய அப்பா இவரை அந்த சட்பெரி கிராமர் ஸ்கூல்லேருந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இவரை இங்கிலாண்டோடைய சஃபக்கில் இருக்கிற சட்பெரியிலேருந்து அதே இங்கிலாண்டோடைய எசெக்ஸில் இருக்கிற டெடமுக்கு இவரை அனுப்பி அங்கே இருக்கிற டெடம் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதுவும் ஒரு ஹை ஸ்கூல் தான். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1832ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 9th கிரேட்ல இருந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அந்த டெடம் கிராமர் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. பிறகு 1935 இந்த காலகட்டத்திலலாம் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரிக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி 1835 அந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. 1836ஆம் ஆண்டு இவருடைய 16 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை அந்த டெடம் கிராமர் ஸ்கூல்ல இருந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அப்ரெண்டிஸாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய அப்பா கருதினாங்க. இதனால் இவரை இந்த இங்கிலாண்டோடைய எசெக்ஸில் இருக்கிற டெடமில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய நார்ஃபெக்கில் இருக்கிற நாரிச்சுக்கு இவரை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய நார்ஃபெக் அண்ட் நாரிச் ஹாஸ்பிட்டலில் இவரை சிறக்கிறாங்க. அங்கே ஜான் கிரீன் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் ஒரு அப்ரெண்டிஸாக 1836ஆம் ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அந்த ஜான் கிரீன் கிராஸுக்கு கீழே ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அறுவை சிகிச்சையில் பயிற்சிகளை பெற்று வந்தாங்க. ஸோ அந்த ஜான் கிரீன் கிராஸ் அப்படின்ற சர்ஜன் நார்ஃபெக் அண்ட் நாரிச் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் நார்ஃபெக் அண்ட் நாரிச் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணராக அவர் இருந்தாங்க. ஸோ அவர் சர்ஜரியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்தாங்க. அதில் சர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் அந்த சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரிக்கு அந்த ஜான் கிரீன் கிராஸ் கற்பித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1839ஆம் ஆண்டு இவருடைய 19 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கு, அப்ரெண்டிஸிப்பை எல்லாத்தையுமே அந்த ஜான் கிரீன் கிராஸுக்கு கீழே இவர் முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக இவர் அந்த இங்கிலாண்டோடைய நார்ஃபெக்கில் இருக்கிற இங்கிலாண்டோடைய நாரிச்சில் இருக்கிற நாரிச்சில் இருந்து அதே இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி போயிடுறாங்க. அங்கே போய் லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஜாயின் பண்ணி
எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா மெடிசனே பேக்லோரிஸ் செர்ஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பேன்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அதுதான் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் படித்து வந்தாங்க. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அதனால தான் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணாங்க. அங்கே ஜாயின் பண்ணி மருத்துவ படிப்பை படித்தாங்க. ஆனால் லண்டன் யூனிவர்சிட்டி அங்கே வந்து இவர் என்ரோல் பண்ணி எக்ஸாமினேஷன்ஸில் அங்கே தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அதனுடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் இவர் படித்தாங்க. அங்கே படித்தா லண்டன் யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னும் அழைக்கப்படும். அங்கேருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அதை வந்து இவர் வந்து அங்கே வந்து படித்து வந்தாங்க. அங்கே படிக்கும்போது வில்லியம் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பேஜெட் அப்படின்னு ஒரு மருத்துவர், அதே மாதிரி பீட்டர் மியர் லேத்தம் அப்படின்னு இன்னொரு மருத்துவர் அப்படின்னு இந்த மூன்று நபர்கள் இவங்க மூலமாக ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ஈர்க்கப்பட்டாங்க. மேலும் இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களெல்லாம் இவர் படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக அனாட்டமி, ஃபிசியாலஜி உடற்கூறியல், உடலியல் இந்த 2 பாடங்களில் 1840ஆம் ஆண்டு லண்டன் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட எக்ஸாமினேஷனில் கோல்டு மெடல்ஸை வந்து இவர் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 3 ஆண்டு படித்தாதான் இவருக்கு அந்த எம்பிசிஹெச்பி அதாவது எம்பிபிஎஸ் டிகிரியே வந்து கிடைக்கும். ஆனால் பாதியில் 1840ஆம் ஆண்டே ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து இவருடைய அந்த மருத்துவ கல்வியை வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த டிகிரி படிக்கிறத மட்டும் இவர் வந்து நிப்பாட்டிட்டு அதை லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்காக இவர் இந்த காலகட்டத்தில் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் மெம்பர்ஷிப் பெறுறது வந்து சர்ஜரியில் குவாலிஃபை ஆனதுக்கு சமம், சர்ஜரியில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ அதுலேயும் இவருக்கு வந்து சர்ஜரியில் தான், அறுவை சிகிச்சையில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு தான் விரும்பினாங்க. அதனால் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர்ஷிப்புக்கு உண்டான எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1841ஆம் ஆண்டு நவம்பர் 19 அன்னைக்கு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர்ஷிப்பை பெற்று ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1841 நவம்பர் 19 அன்னைக்கு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து தொடர்ச்சியாக லண்டன்லேயே இருக்கிற சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், இது வந்து லண்டன் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து அழைக்கப்படுது. ஸோ அது வந்து மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான ஒரு சங்கம். ஸோ அதனுடைய லைசன்ஸை பெறதுக்காகவும் இவர் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1842 மே 12 அன்னைக்கு இவர் வந்து சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸோடைய லைசன்ஸையும் பெற்றாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் எல்எஸ்சிஏ அப்படின்ற லைசன்ஸை 1842 மே 12 அன்னைக்கு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே பெற்றாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாண்டோடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற அங்கே இருக்கிற ஆடன்பர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவமனை, ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதுவும். ஸோ அங்கே வந்து இருந்த 3 சர்ஜன்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து ரிசைன் பண்ணாங்க அவங்களுடைய ஒர்க்கை. ஸோ அப்போ அங்கே வந்து சர்ஜன்ஸாக வந்து வேக்கன்சி வந்து இருந்தது. ஸோ அந்த வேக்கன்சியை வந்து நிரப்புறதுக்கு நிறைய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அங்கே வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்போ 1842 அக்டோபர் 31 அன்னைக்கு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து அந்த ஆடன்பர்க் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜனாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ வெறும் 22 வயசில் இங்கிலாண்டில் சர்ஜனான முதல் நபர் வந்து ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தான். கடைசி நபரும் இவர் தான். ஸோ இவர் தான் வந்து யங் ஹாஸ்பிட்டல் சர்ஜன் இன் இங்கிலாந்து அந்த ஒரு கௌரவத்தை வந்து ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பெருமையை தக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ 22 வயசில் ஆடன்பர்க் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜனாக இவர் ஜாயின் பண்ணி அங்கே இவருடைய அறுவை சிகிச்சை பணியை தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா 1844ஆம் ஆண்டு இவர் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1844ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 26 அன்னைக்கு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1844 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து அந்த கேம்பிரிட்ஜ்லேயே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் வந்து கிளினிக்கல் லெக்சர்ஸையும் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விரிவுரைகள்லாம் கொடுக்கறதுக்கு சிஸ்டமேட்டிக் டீச்சிங்கையும் இவர் வந்து சர்ஜரியில் தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1847 ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமியாக இருந்த வில்லியம் கிளார்க் அவருடைய டெபுட்டி அப்படின்ற ஒரு பதவியானது 1847 ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரேக்கு வழங்கப்பட்டது. ஸோ அதை இவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஆடன் புரூக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய சர்ஜனாக பணி புரிஞ்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்டு கம்பேரேட்டிவ் அனாட்டமி அவருக்கு ஒரு டெபுட்டியாக 1847 ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் ஹியூமன் அனாட்டமி அப்படின்னா மனித உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், மனிதனுடைய திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது ஹியூமன் அனாட்டமி. கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்னா ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்னா வெவ்வேறு 2 உயிரினங்களினுடைய உடல் உறுப்புகள், எலும்புகள், திசுக்கள் அவைகளை வந்து ஒப்பிட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் பேராசிரியராக இருந்து நடத்தக்கூடியவர் வில்லியம் கிளார்க். அவருக்கு ஒரு டெபுட்டியாக இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவர் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய லெக்சரர் இன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பிலும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதாவது உடற்கூறியல் மற்றும் உடலியல் விரிவுரையாளராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ உடற்கூறியல் சொல்லிட்டேன். உடலியல் ஃபிசியாலஜி அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் இருக்கிற பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. அதே சமயம் அனாட்டமி ஏற்கனவே சொன்னேன். இந்த இருதயம் இருக்குது அப்படின்னா அந்த எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அதில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படித்தா அது அனாட்டமி. அதே நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு குறித்து படித்தா ஃபிசியாலஜி. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்ஸையும் இவர் வந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து லெக்சரராக இருந்து எடுத்து வந்தாங்க. அதே காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு ஃபெல்லோ காமனராக அந்த கேம்பிரிட்ஜோடைய கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜான டவுனிங் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டவுனிங் காலேஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான். ஸோ அங்கே இவர் ஏற்கனவே 3 ஆண்டு வந்து படிப்பை வந்து படிக்க வேண்டியிருக்கு, MBCHB அந்த MBBS. ஸோ அதை படிக்கிறதுக்கு இவர் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1849 ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய 29 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து மேரி மெக்னாப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து டேனியல் ராபர்ட் மெக்னாப் அப்படின்ற ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அவருடைய மகள். ஸோ அவங்கள 1849 ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து இவருடைய 29 வயசில் 1849 செப்டம்பரில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரேக்கும் இவருடைய மனைவியான மேரி மெக்னாப் ஹம்ஃப்ரே இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பெண் குழந்தை, அதே மாதிரி ஆல்ஃப்ரெட் பேஜர்ட் ஹம்ஃப்ரே அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரேயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1850 காலகட்டத்தில் டவுனிங் காலேஜில் இவர் வந்து MBCHB அந்த மெடிசனை பேச்சுலர் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதை ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து நிறைய கௌரவங்களையும் பெற்று வந்தாங்க. பிறகு 1852 ஆண்டு இவருடைய 32 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து டவுனிங் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து, அதாவது டவுனிங் காலேஜில் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அங்கேருந்து இவர் வந்து MBCHB அந்த மெடிசனே பேச்சுலர் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த டிகிரி 1852 ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரே வந்து தொடர்ச்சியாக இவர் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய அந்த வில்லியம் கிளார்க்கோடைய டெபுட்டி அந்த ஒரு பொறுப்புலையும், இன்னொரு பக்கம் வந்து லெக்சரரான அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்புலையும், ஆடன் புரூக்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய சர்ஜன் அப்படின்ற பொறுப்புலையும் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் ஒரு சாதனையை வந்து பண்ணாங்க. அதாவது இங்கிலாந்தில் அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு ஆணுடைய சிறுநீர் பை,
அதில் இருக்கக்கூடிய டூமரை, அதாவது கட்டியை வந்து சர்ஜரி பண்ணி அகற்றினதே கிடையாது. ஸோ அப்போ ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி தான் முதல் முறையாக இங்கிலாந்தில் ஒரு மேல் பேஷண்ட்டுக்கு வந்து அவருடைய பிளாடரில் இருந்து, சிறுநீர் பையிலிருந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டூமர் கட்டியை வந்து வீக்கத்தை வந்து வெட்டி அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு சாதனையை ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி தான் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்த இங்கிலாந்துலேயே ஒரு மேல் பேஷண்ட்டோடைய பிளாடர் டூமரை வெட்டி எடுத்த அறுவை சிகிச்சை பண்ண முதல் நபர் வந்து ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி தான். அந்த பெருமையை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1856 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரியை கௌரவிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ஆனுவல் மீட்டிங் கேம்பிரிட்ஜில் நடந்தது. அப்போ அந்த கேம்பிரிட்ஜோடைய அந்த மீட்டிங்கில், பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்கோடைய ஃபிசியலாஜிக்கல் செக்ஷன் அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்ட்டாக 1856 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராக கூட இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய செக்ரட்டரியாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1858 A Treatise on the Human Skeleton இன்க்ளூடிங் த ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து 1858 இவர் வெளியிட்டாங்க. இதுக்கு உதவியாக ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரியோடைய மனைவியான மேரி மெக்னாஃப் ஹம்ஃப்ரி இருந்தாங்க. ஏன்னா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து அந்த ஒர்க்கை, அந்த புக்கை வந்து எழுதும்போது அதில் இப்போ அவர் வந்து உடல் உறுப்புகள், எலும்புகள் எல்லாம் அப்படியே வந்து அவர் வந்து எழுதும்போது அதை வந்து வரைஞ்சது, அதை பற்றி எழுதும்போது அதை பற்றி டிராயிங் பண்ணது வந்து ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரியோடைய மனைவி தான். ஸோ அவங்க ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரிக்கு உதவியாக இவர் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற ஜாயின்ட்ஸ் பற்றி ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து விளக்கி அந்த ட்ரீட்டஸில் எழுதியிருந்தாருன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை வந்து ஓவியமாக வரைஞ்சது ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரியோடைய மனைவி தான். ஸோ அந்தளவுக்கு இவருடைய மனைவி இவருக்கு உதவியாக இருந்தாங்க இவருடைய ப்ரொஃபஷனில். இது ஒரு பக்கம் இருக்க. 1859 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து ஆன் தி கோஆகுலேஷன் ஆஃப் த பிளட் இன் தி வீனஸ் ஆன் தி கோஆகுலேஷன் ஆஃப் த பிளட் இன் தி வீனஸ் சிஸ்டம் டூரிங் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை 1859 இவர் வெளியிட்டாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆன் தி கோஆகுலேஷன் ஆஃப் தி பிளட் இன் தி வீனஸ் சிஸ்டம் டூரிங் லைஃப் அப்படின்ற ஒர்க்கு. இது 1859 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து த ஹியூமன் ஃபுட் அண்ட் த ஹியூமன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இது 1861 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து சில முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல தவிர்த்தேன். 1859 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து டவுனிங் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவர் வந்து முடிச்சிருந்தாங்க. எம்டி அப்படின்றது மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் தான். டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதையும் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அதே 1859 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1859 இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் த ஹியூமன் ஃபுட் அண்ட் த ஹியூமன் ஹேண்ட் அப்படின்ற புக்கை 1861 இவர் வெளியிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக 1864 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு சர் வில்லியம் டர்னர் அப்படின்ற ஒரு உடற்கூறியல் நிபுணர், அவர் ரொம்ப ஃபேமஸான அனாட்டமிஸ்ட், ஸோ அவர் கூட இணைஞ்சு ஜேர்னல் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற ஜேர்னலை 1866 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து அந்த சர் வில்லியம் டர்னர் கூட இணைஞ்சு அதை வந்து நிறுவினாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இவங்க 2 பேர் நிறுவினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா அதே 1866 வில்லியம் கிளார்க் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்ட் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்ட் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அந்த பதவியானது ரீகாஸ்ட் பண்ணப்பட்டது, மறுசீரமைக்கப்பட்டு ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியர் பதவியாக அது உருவாக்கப்பட்டது. உடனடியாக அதே 1866 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியர் அந்த பதவியில் இவர் வந்து பதவி உயர்வை 1866 நியமிக்கப்பட்டு பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து இன்னொரு பெரிய ஒரு மீட்டிங், அங்கே வந்து 1867 ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. அதுவும் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு மீட்டிங் தான். அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் செக்ஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1867 ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரி வந்து
ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க தரப்பிலிருந்து மீட்டிங் நடக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை ரெப்ரசன்ட் பண்ணி அதனுடைய ஒரு பிரதிநிதியாக ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து 1869ஆம் ஆண்டிலிருந்து நியமிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே ஜார்ஜ் எட்வர்ட் பேஜட் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ அவருக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய பிரதிநிதியாக ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலோடைய மீட்டிங்கில் 1869ஆம் ஆண்டிலிருந்து ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தான் வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அவங்களுடைய ஃபுல்லேரியன் கோர்ஸ் ஒன்று வழங்குறதுக்கு 1870ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து பணிக்கப்பட்டாங்க. ஸோ 1870ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் தி ஹியூமன் பாடி அப்படின்ற டைட்டில் அந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் தி ஹியூமன் பாடி அப்படின்ற டைட்டில் இவருடைய அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் லெக்சரை இவர் வந்து கொடுத்தாங்க. அதே 1870ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ராயல் சொசைட்டி அதனுடைய கவுன்சிலுடைய ஒரு மெம்பராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1871 வரைக்கும் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 1871ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய ஏரிசன் கேர்ள் லெக்சரர் ஆன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. இவர் தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய அது ஒரு மெடிக்கல் லெக்சர். அதை வந்து 1871 1872 அப்படின்னு அடுத்த ஆண்டுகள் அதை வந்து கொடுத்தாங்க. இதுக்கிடையில் 1872ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து ஒரு ஒர்க்கை எழுதினாங்க, அப்சர்வேஷன்ஸ் இன் மயாலஜி அப்படின்னு. அந்த புக்கை 1872 இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1873ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து அதாவது 1871 1872 1873 அப்படின்னு 3 வருடங்கள் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய ஏரிசன் கேர்ள் லெக்சர் ஆன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற மெடிக்கல் லெக்சரை இவர் வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே இன்னும் நிறைய பொறுப்புகளையும் பெற்றாங்க, நிறைய கௌரவங்களையும் பெற்றாங்க. அதில் குறிப்பாக 1877ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸில் ஒரு மெம்பராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டு அந்த கௌரவத்தையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய ஹண்டேரியன் ஒரேஷன் வழங்குறதுக்கு ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராக 1879ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஹண்டேரியன் ஒரேஷன் அப்படின்னா ஒரு மருத்துவ சொற்பொழிவு. இது வந்து வில்லியம் ஹண்டர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் நிபுணர் அவர் இறந்த பிறகு அவருடைய பேரில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹண்டேரியன் ஒரேஷன் அப்படின்ற ஒரு மருத்துவ சொற்பொழிவு. அது வருடம் வழங்குறதுக்கு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருத்தர் நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து தரப்பிலிருந்து 1879ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தான் ஹண்டேரியன் ஒரேஷன் வழங்குறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1880ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதாவது சர் ராபர்ட் ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் அந்த சர் ராபர்ட் ரீடோடைய பேரில் ரீட் லெக்சர் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரை ஒரு மெடிக்கல் லெக்சர் வந்து வருடம் வந்து வழங்குறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து சில நபர்களை அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது வருடம் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி 1880ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து ரீட் லெக்சர் கொடுக்கறதுக்கு ஒரு ரீட் லெக்சரராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இவர் வந்து மேன் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற டைட்டில் இவருடைய அந்த ரீட் லெக்சரை வந்து இவர் வழங்கினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து கவுன்சில் ஆஃப் செனட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதில் ஒரு மெம்பராகவும் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே வந்து அதே 1880ஆம் ஆண்டு இவர் வந்து கேம்பிரிட்ஜ் த டவுன் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. இதன் பிறகு 1881 காலகட்டத்திலலாம் ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரேக்கு இன்னும் நிறைய கௌரவங்கள் வந்து தொடர்ந்து இவருக்கு கிடைச்சது. அதில் குறிப்பாக 1882ஆம் ஆண்டு சானிட்டரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரேட் பிரிட்டன், அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஃபார் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்க தரப்பிலிருந்து ஒரு மீட்டிங் ஆனது லண்டனில் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் நடத்தினாங்க. அப்போ அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1882ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1883ஆம் ஆண்டு அதே ராயல் சொசைட்டி ஃபார் பப்ளிக் ஹெல்த்தோடைய இன்னொரு மீட்டிங் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் நடத்தப்பட்டது. அங்கேயுமே இவர் வந்து பிரசிடெண்ட்டாக 1883ஆம் ஆண்டு ஜார்ஜ் மேரி ஹம்ஃப்ரே நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1883ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அந்த பொறுப்பிலிருந்து இவர் விலகி அதே 1883ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் சர்ஜரி அந்த பொறுப்பில் இவர் ஜாயின் பண்ணாங்க. அதாவது அறுவை சிகிச்சைக்கான ஒரு பேராசிரியர் பதவி 1883ஆம் ஆண்டு தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் உருவாக்கப்பட்டது. உடனடியாக
ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா அறுவை சிகிச்சை பேராசிரியர், குறிப்பாக முதல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா 1883ஆம் ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி தான் யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நியமிக்கப்பட்டாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவருக்கு பணம் எதுவும் வழங்கப்படலை, சும்மா அந்த பொறுப்பில் இவர் வந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதை வந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து எந்த விதத்துலையுமே வந்து பெருசாக வந்து இது பண்ணிக்காமல், இவர் வந்து பணம் வாங்கலைன்னா கூட ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1883 பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1884ஆம் ஆண்டு 20 வருடங்களுக்கு பிறகு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய கவுன்சில் மெம்பர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் விலகினாங்க. ஸோ 1864 டு 1884 வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருடங்களுக்கு பிறகு 1887ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் அந்த பொறுப்பிலிருந்து இவர் விலகினாங்க. ஸோ 1877 டு 1887 வரைக்கும் அந்த பொறுப்பில் இவர் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அதே 1887ஆம் ஆண்டு தான் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து அனாட்டமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த அனாட்டமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அது வந்து 1887 காலகட்டத்தில் தான் நிறுவப்பட்டது. உடனடியாக அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து வயசானவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெரண்டாலஜிஸ்டாகவும், அதாவது முதியோர் மருத்துவராகவும் இவர் வந்து இருந்தாங்க. அதுக்காக இவர் ஒரு புக்கை கூட எழுதினாங்க. அது 1889ஆம் ஆண்டு ஓல்ட் ஏஜ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெஸ்பெக்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க்கு. இது 1889ஆம் ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதனுடைய ஃபுல் டைட்டில் வந்து ஓல்ட் ஏஜ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ரெஸ்பெக்டிங் நியர்லி 900 persons who had attained their age of 80 years including 75 centenarians அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு 1889 ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து 1891ஆம் ஆண்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1891ஆம் ஆண்டிலிருந்து தான் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து சர் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அதே 1891ஆம் ஆண்டு பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1893 வரைக்கும் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இருந்தாங்க. அதாவது 1893 வரைக்கும் பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்டாக இவர் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரிக்கு கிடைச்சது. ஆனால் அதெல்லாம் இவர் வந்து மறுத்தாங்க. அது மிகப்பெரிய வாய்ப்பு, ஆனால் அந்த வாய்ப்பை வந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி தான் வந்து மறுத்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த நபர் வந்து இறுதியாக 1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 76 வயசில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1896 செப்டம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 76 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இறந்து போயிடுறாங்க. ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இறந்து போன பிறகு இவரை கௌரவிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக மிஸ்டர் ஒயில்ஸ் அப்படின்றவர் வந்து ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியை ஒரு பஸ்டாக உருவாக்கியிருந்தாங்க. அதாவது ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய மார்பளவு சிலையை உருவாக்கியிருந்தாங்க. அதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய வைஸ் சான்சலர் வந்து வாங்கி இவர் ஒர்க் பண்ண ஆடன் புரூக்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒப்படைச்சாங்க. ஸோ கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஆடன் புரூக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வரைக்கும் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய அந்த பஸ்ட்டு அந்த மார்பளவு சிலை வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய போர்ட்ரேட் அதை வந்து கேஎம் ஹம்ஃப்ரி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, ஒரு பெண் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து அந்த போர்ட்ரேட்டை வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுத்தை ஒப்படைச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரியை கௌரவிக்கிறதுக்காக இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது இவருடைய இறப்பின் பிறகு. அதுக்கு முக்கிய காரணம் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து வாழும்போது அறுவை சிகிச்சைக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு மற்றும் சாதனைகள் தான். அதில் குறிப்பாக ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி பண்ண சில சாதனைகள். ஒன்று, ஃபஸ்ட்டு யங் ஹாஸ்பிட்டல் சர்ஜன் இன் இங்கிலாந்து வந்து 22 வயசில் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து ஆனாங்க. அதே மாதிரி மேல் பிளாடர் டியூமரை சர்ஜரி பண்ணி இங்கிலாந்தில் நீக்கின முதல் நபர் வந்து ஃபஸ்ட்டு சர்ஜனும் ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி தான். அனாட்டாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டும் இவர் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி இவர் தான் அப்படின்னு பல சாதனைகளை ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. மேலும் அறுவை சிகிச்சையில் நான் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை இவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு
எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.